மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அசை போடும் கால்நடைகளில் ஏற்படும் வயிறு உப்புசம் குறித்து தஞ்சாவூர் மாவட்ட ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ஜெயலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. வெண்பன்றி வளர்ப்பு தொழில் செய்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி களக்காடு கிராம வேளாண்மையாளர் திரு வி ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் சவுண்டல். இன்றைய வேளாண் சந்தையில் ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம், வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு மற்றும் ஆடு வளர்ப்புகளைப் போலவே வெண்பன்றி வளர்ப்பு கிராம மக்களிடையே பரவலாக வளர்ச்சியடைந்து வருகிறது. மேலும் இவற்றின் இறைச்சி அதிக அளவில் கொழுப்பு சத்து மற்றும் புரத சத்து கொண்டுள்ளதால் சந்தைப்படுத்துதல் எளிதாகிறது. அந்த வகையில் வெண்பன்றி வளர்ப்பு தொழில் செய்து பயனடைந்த திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி களக்காடு கிராம வேளாண்மையாளர் திரு வி ராமகிருஷ்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். சரி, இப்போ நீங்கள் வெண்பன்றி வளர்க்குறதா கேள்விப்பட்டோம். ரொம்ப அற்புதமான தொழில் இல்லைங்களா? இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படிங்க ஏற்பட்டது? சார், நான் சென்னையில் இருந்தேன் சார். எனக்கு ஒரு களக்காடு தான். சென்னையில் சின்ன பையனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பால் கடை வச்சுருந்தேன். அப்போ சென்னையில் காட்டு பக்கத்தில் கவர்மெண்ட்டு அரசாங்கம் வந்து இந்த பண்ணை நடத்துகிறாங்க. இதை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. நல்ல தொழில் பண்ணலாம்னு ஆர்வம் வந்தது. சரி, அதுக்காக ஒரு சின்ன ஊரில் வந்து அங்கே இருக்கும்போதே சிம்பிளாக வச்சு பால் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷம். நல்லா இருந்தோன்னா சென்னையை காலி பண்ணி நல்லா பண்ணலாம், நல்ல தொழில் அப்படின்னு நம்பி. இது எந்த பகுதிங்க அது? இது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதியில் கல்லடி சிம்பாபுரம் சிறிய கிராமம். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பகுதி கல்லடி சிதம்பாபுரம் கிராமம். இது ஒரு காட்டு பகுதி சார், தரிசு நிலம். இதில் ஒரு ஏக்கரை வாங்கி சொந்தமாக பண்ணிக்கிறேன். ஏற்கனவே 2005 ஒரு 10 வருஷம் முன்னாடி பொலவங்குடி ஊருக்கு பக்கத்தில் அங்கே வாடகை இடம் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
முதல்ல எவ்வளோ இதுக்காக முதலீடு பண்ணீங்க? இது ஒரு 3 லட்ச ரூபா பண்ணேன். 3 லட்ச ரூபா எடுத்த எடுப்புலேயே 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ முதல்ல வந்துட்டு நீங்கள் 3 லட்ச ரூபாய் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். எப்படி அவ்வளோ தைரியம் வந்தது? முன் அனுபவம் இல்லாத ஒரு தொழிலில் போய் 3 லட்ச ரூபாய் அவ்வளோ தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா? எப்படி முடிஞ்சது? சார் ஏற்கனவே முன்னாடி பண்ண நடத்திட்டு இருந்தேன் இல்லையா? இதே பண்ண நடத்திக்கிட்டு வாடகை இடத்துல வாங்கி நடத்திட்டு இருந்தேன். சரிங்க. அதுலலாம் இன்கம் இருக்கு எல்லாம் தெரிஞ்சது. அதுலேயே கூட எப்படி நீங்கள் முன்பணம் போடாமல் எப்படி முடியும்? சார் முன்பணம் போட்டு தான் பண்ணேன். கம்மியான அமௌண்ட் போட்டு பண்ணல. சரிங்க. ஒரு 50,000 ரூபா போட்டு 10 குட்டி வாங்கி வச்சு வளர்த்தேன். அது நல்ல குட்டியை போட்டு 150 குட்டி வந்துட்டு அப்புறம் எனக்கு நல்ல நம்பிக்கை ஆகிட்டு. ஒரு 50,000 ரூபா இல்லை? ஆமாம் 50,000 ரூபா 150 குட்டி வந்தது. அது நம்பிக்கையானோன்னு அப்புறம் சொந்தமாக இடம் வாங்கி பண்ணிட்டு அதை வாடகை இடம் பண்ணியிருந்தேன். சொந்தமாக இடம் வாங்கிட்டு சொந்தமாக இடம் வாங்கி இதில் 1 ஏக்கர் வாங்கி இது பண்ண நல்லாயிருக்கும். இப்போ எத்தனை பன்றிகளை வச்சுருக்கிறீங்க நீங்கள்? என்கிட்ட இப்போ 200 பண்ணியிருக்கு சார். இப்போ 3 லட்ச ரூபா முதலீடில் ஒரு 2 வருஷ காலத்தில் நீங்கள் என்ன பலனை எதிர்பார்த்துருப்பீங்க? கடன் வாங்கி தான் தொழில் ஆரம்பித்தேன். இப்போ கடன்லாம் அடைச்சிட்டேன் கொஞ்சம். இப்போ 2 வருஷ காலத்தில் ஒரு 3 லட்ச ரூபாய் நீங்கள் கடனை திருப்பி கட்ட முடியும்? தாராளம் கட்ட முடியும். ஒரு விவசாயத்தை நம்பி இல்லாமல் இந்த மாதிரி வந்து சுயதொழில் ஆரம்பித்து ஒரு வெண்பன்றி வளர்க்குறதுல நல்ல லாபகரமான தொழில்ன்றீங்க. ஆமாம். சரிங்க. இதுக்கான பயிற்சி நீங்கள் எங்கே எடுத்தீங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பு அறிவியல் ஆராய்ச்சி பண்ணியிருக்கு சார். பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியினுடைய ராமாயணப்பட்டியில் இருக்குது. அங்கே போயிட்டு விவரம் தெரியாமல் இப்போ கேட்டேன். அவங்க எல்லா இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு மாதம் கிளாஸ் கொடுத்தாங்க. எப்படி வளர்க்குற முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது போல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் ஃபஸ்ட்டு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்களோட ஏற்கனவே முன் அனுபவம் இருந்தது. ஆமாம். மீண்டும் நீங்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் கால்நடை பல்கலைக்கழகத்தில் போயிட்டு பயிற்சி எடுத்து இப்போ அறிவியல் பூர்வமாக பண்ணிகிட்டு இருக்கேன். பண்ணி வளர்க்குறீங்க. நல்லா வளர்க்குறேன். இப்போ உண்மையிலேயே லாபகரமாக இருக்கா? நல்லா, கண்டிப்பாக உண்மையிலே லாபகரமாக இருக்குது. சரிங்க. இது வந்து ஒரு கடினமான தொழிலாக தெரியலையா? இல்லை சார், ஒன்றும் இல்லை. காலையில் 1 மணி நேரம் டைம் வேலை, மத்தியானம் 1 மணி நேரம் டைம் வேலை. க்ளீன் பண்ணி தீவனம் போட்டு போயிட வேண்டியது. நம்ம வேறு வேலையை வாங்க கூட பார்த்துருவோம். இதுக்கு மருத்துவம்லாம் எப்படிங்க? மருத்துவம்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் அது ஊசி போடுறது, அது நோயாளிகள் வந்து தடுப்பூசி எப்படி பண்ணுறது, குடல் புழு நீக்கம், இதெல்லாம் முறைப்படி ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தேன். இப்போ அவங்க சொல்லிக் கொடுத்தப்போ அதுபடி இப்போ முறைப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ. எதுனா நான் ஷார்ட் அவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. நானும் ஒரு இது வச்சுருக்கேன், எழுதி வச்சுக்கிடுவேன். எந்த டைமில் என்ன ஊசி இன்ஜெக்ஷன் போடுறது எல்லாமே எழுதி வச்சுக்கிடுவோம். குடல் புழு நீக்கம் தான் மெயின். அதில் வேறு ஒன்று. இன்ஜெக்ஷன் யார் மருத்துவரே வந்து போடுவாங்களா? சார் மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் நானே போட்டுக்கிட்டேன். ஓ சரி. அது என்ன மாதிரி? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஊசி பண்ணணுமா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஊசி பண்ணணுமா, எப்படிங்க அது? இல்லை, தடுப்பூசின்றது 6 மாதத்துக்கு 1 டைம் போட்டால் போதும். ஒரு குடல் புழு நீக்கம் 3 மாதத்துக்கு 1 டைம் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பெரிய ஏரியாவும் பன்றி வளர்க்குறதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கு தீவனம்லாம் என்னங்க? தீவனம் கழிவு பொருட்கள் சார். மார்க்கெட்டு காய்கறி வேஸ்ட்டு, அப்புறம் நான் நம்ம தோட்டத்திலே கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இந்த கோஃபோர் புல், அசோலா, வாழைக்கண், வாழையில் உள்ள கழிவுகள் எதை போட்டால் தட்டி கட் பண்ணி போட்டால் சாப்பிட்ருவோம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு வர்றதுனால நோய் கிருமிகள்னால பாதிப்பு ஏற்படாதா? இல்லை, அதை காய்கறிகளெல்லாம் லேசாக பாயில் பண்ணி போட்டுருவோம். அது கொதிக்க வச்சு போட்டுருவோம். அவ்வளோதான். ஒரு கொதி லேசாக. எதை? இந்த காய்கறி கழிவை ஒரு 2 போட்டு லேசாக கொதிக்க வச்சு போட்டால் முடிஞ்சு அந்த கிருமி அழிஞ்சிடும். அவ்வளோதான். ஓஹோ. ஒன்றும் இல்லை. சுட போடணுமா? இல்லை, பண்ணி வச்சுட்டு காலையில் பண்ணிங்கன்னா ஈவினிங் போட்டுக்கலாம். ஓ, சூடாக போடணும். அதனால் ஒன்றும் கிடையாது. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது இந்த ஆலோசனை, இந்த அறிவுரை எப்படி நீங்கள்? இது நான் முதல்ல சும்மா போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ராமன்பட்டியில் பல்கலைக்கழகத்தை சொல்லி கொடுத்தாங்க, இது பாயில் பண்ணி போடுங்க அப்படின்னு. அது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம், நோய் தொத்து எதுவும் இல்லை. காய்கறி கழிவுகளை கொண்டு வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் கொண்டு வந்துட்டு இங்கே வேக வச்சுட்டு போடுறீங்க. உப்பெல்லாம் சேர்ப்பீங்களா? உப்பு போடுவேன். ஓ, உப்பு போடுவேன். அதில் தாதுப்பு கலவை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பல்கலைக்கழகத்துலேருந்து. அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கு நல்ல சத்து பொருள் கிடைக்கும். சத்து ஏறக்குறைய ஒரு 10 பண்ணி வாங்கி ஆரம்பிச்சிங்க? ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எத்தனை பண்ணிங்க இருக்குது? இப்போ 200 பண்ணியிருக்கு. விற்றுருக்கேன். நான் அப்போ பார்த்துக்கிட்டு இருப்பேன். குட்டிகள்லாம் சேல்ஸ் பண்ணுவேன். இப்போது நீங்கள் வந்துட்டு கறியாக கொடுக்குறீங்களா, அப்படியே வந்துட்டு பென்ட்ரிகளாக ஏற்றுமதி பண்ணி? 2 சார். குட்டியும் வாங்கிட்டு போயிடுவாங்க, கறிக்கும் போயிட்டுருக்கு. கறிக்கெல்லாம் எப்படி போடுவீங்க? நீங்களே மார்க்கெட்டிங்? நாங்கள் ஸ்லாடர் பண்ணுறேன், வெளியே இருந்து வாங்கிட்டு போடுவாங்க. இல்லை, எனக்கு புரியல. நாங்கள் லோக்கலில் கட் பண்ணி போடுவோம் சார். சரிங்க. கடை வச்சுருக்கிறீங்களா? கடை வச்சுக்கோங்க. லோக்கலில் கிலோ 250 ரூபா ரேட்டு வச்சு கொடுத்துருவேன். அதுக்கு போய்ட்டோம். வாரத்தில் 1 டைம் பண்ணுவேன். சண்டே மட்டும் பண்ணிக்கலாம். ஓஹோ.
சரிங்க. இதனால் உங்களுக்கு வந்துட்டு மன நிறைவு இருக்குங்களா? நல்லா இருக்கு சார். வேறு எங்கேயும் வேலைக்கு போகிறத விட நான் திருப்தியான வருமானம் கிடைக்க போதும். இது வெண்பன்றியில் நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல திருப்தி உங்களுக்கு வந்துட்டு. இந்த கால்நடை அறிவியல் மருத்துவ பல்கலைக்கழகம் கொடுத்த பயிற்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது மாதிரி வந்துட்டு நீங்கள் மற்ற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் வேலைன்னு வெளியே தேடி அலையதை விட நம்மளே ஒரு 10 பண்ணி வாங்கி நம்ம ஒரு இடம் பார்த்து வளர்த்து அதில் வருமானம் பார்த்துக்கலாம், தாராளம் பண்ணலாம். இதை வந்துட்டு பட்டி கட்டி தான் அடைப்பீங்க, மேய்ச்சலுக்கு விட மாட்டீங்க? இல்லை நம்ம இடத்துக்குள்ள ஒரு சும்மா ரூம் மாதிரி சிம்பிளாக கட்டி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, சிம்பிளாக கட்டி போட்டு அதில் விட்டுருங்க. அப்படி சுத்தம் பண்ணி பண்ணிக்கணும், நீட்டாக க்ளீன் பண்ணிட்டா போதும். வீட்டில் ஆடு மாடு வளர்க்குற மாதிரி தான் சார், அது பாட்டு நிற்கணும். அப்படிங்களா? சரி. இதுக்கு மற்றபடி வந்துட்டு இந்த பருவநிலை மாற்றங்களில் வரும்போது என்னெல்லாம் பண்ணுவீங்க? 6 மாதம் இப்போ வெயில் காலம், கடுமையான வெயில் இருக்குது, தாங்குமா? வெயில் நேரத்தில் 2 வேளையும் தண்ணி நினைக்கணும் அது மேலே. பாடி வந்து பக்கி சூடாக இருக்கும் சார், தண்ணி நினச்சி அதை படுத்துக்கிடும், அவ்வளோதான். ஓஹோ, பன்றிக்கு மேலே தண்ணி? ஆமாம். வெப்பம் வந்து தாங்காதது. சரிங்க. மூச்சு வாங்க, தண்ணி நினைச்சாச்சுன்னா சோகமாக இருந்துக்கணும், அவ்வளோதான். அந்த டைமில் மட்டும் தண்ணி, 2 வெயில் நேரத்தில் 2 டைம் தண்ணி நினைக்கணும். மற்ற நாள் க்ளீன் பண்ணுறது சாதாவாக க்ளீன் பண்ணுற மாதிரி என்ன போதும், அவ்வளோதான். ஓஹோ, சரி. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட பயிற்சி மூலமாக மற்றவங்களுக்கு சொல்லித்தரேண்ணா? சொல்லித்தரலாம். தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இல்லைங்க ராமன்பட்டியில் கால்நடை பல்கலைக்கழகத்தில் அவங்களே எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை, உங்களுடைய தொலைபேசியில் உங்களுக்கு அழைப்பு வருது, எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்றீங்க. தாராளம் வாங்க, வந்து பண்ணி பார்த்துக்கிடுங்க, என்ன கேட்குறாங்க சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப நன்றி. மேலும் விவரங்கள் பெற திரு வி. ராமகிருஷ்ணன் அவர்களை 09003425034 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மணிக்கு 16 கிலோமீட்டருக்கும் மேல் வேகமான காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதத்திற்கு மேல் வயதுடைய வாழைகளுக்கு ஊன்று கொடுக்கவும். 150 நாட்கள் வயதுடைய கரும்புக்கு தோகை உரிப்பதன் மூலம் முன்பருவ கரும்பில் தண்டு துளைப்பான் பூச்சியின் தாக்கத்தை குறைக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 முதல் 60 நாட்களுக்கு மேலான மஞ்சளுக்கு 1 ஏக்கருக்கு 22 கிலோ யூரியா, 72 கிலோ பொட்டாஷ் உரங்களை மேலுரமாக இடவும். வரும் நாட்களில் தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த வார மழையினை பயன்படுத்தி தென்னை மரம் ஒன்றிற்கு யூரியா 650 கிராம், சூப்பர் பாஸ்பேட் 1 கிலோ, பொட்டாஷ் 1 கிலோ மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோவினை 50 கிலோ எருவுடன் கலந்து இடவும். நடப்பு வானிலையில் குறும்பை உதிர்வதை தடுக்க ஒரு மரத்திற்கு 200 மில்லிலிட்டர் வீதம் TNAU தென்னை வளர்ச்சி யூக்கினை வேர் மூலம் அளிக்கவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் 2.5 சென்ட் நிலத்தில் மேட்டுப்பாய் நாற்றங்காலில் 5 கிலோ 2ஆம் கொம்பு நெல் விதையை சீராக தூவி நாற்று விடவும். முதல் 5 நாள் வரை பூவாளி உதவியுடன் நாற்றங்கால் நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளைகளில் தண்ணீர் தெளிக்கவும். குறுவை பருவத்திற்கு நாற்றங்கால் தயார் செய்யும் போது 1 ஹெக்டேருக்கான 20 சென்ட் நாற்றங்காலில் 1 டன் தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் இட வேண்டும். கடைசி உழவின் போது நாற்றங்காலுக்கு 40 கிலோ DAP உரம் அடியுரமாக இட வேண்டும். நெல் நடவு வயலில் 1 ஏக்கருக்கு அடியுரமாக 200 கிலோ ஜிப்சம் இட வேண்டும். மேலும் மணிச்சத்திற்கு 125 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அடியுரமாக இட வேண்டும். பருத்தியில் காய்ப்புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இன்டாக்ஸா கார்ப் 15.8 SC 200 மில்லிலிட்டர் என்ற அளவில் தெளிக்கவும். தினமும் கறவை மாடுகளுக்கு 1 முதல் 2 கிலோவும் மற்ற கால்நடைகளுக்கு 0.5 முதல் 1 கிலோவும் அசோலா கொடுக்கவும். பசுந்தீவனம் மற்றும் அடர் தீவனத்தின் அளவை பகல் நேரத்தில் அதிகரித்தும் வைக்கோல் போன்ற உலர் தீவனத்தை குறைந்த அளவு அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் கொடுக்கவும். தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் மிக அதிகமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலை காரணமாக கத்தரி பயிரில் கண்ணாடி இறக்கை பூச்சியின் தாக்குதல் தென்பட வாய்ப்புள்ளது. இப்பூச்சியை கட்டுப்படுத்த டை மீத்தோயேட் 30% EC 1 மில்லிலிட்டரை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையில் காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, இலைப்பேன், வெள்ளை ஈ மற்றும் பல வகையான மாவு பூச்சிகளின் நடமாட்டம் அதிகமாக வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு 5 மஞ்சள் ஒட்டும் பொறி வைத்து கண்காணிக்கலாம். தேவைப்படின் வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது மீன் எண்ணெய் சோப்பு 25 கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். 1 ஹெக்டேருக்கு தேவையான தக்காளி விதைகளை 40 கிராம் அசோஸ் பயிரிலம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும்.
இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 1 மீட்டர் அகலம் உள்ள மேட்டுப்பாத்திகளில் 10 சதுர மீட்டர் வரிசை இடைவெளியில் விதைக்க வேண்டும். பிறகு மணல் கொண்டு மூடிவிட வேண்டும். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் மழை நாட்களில் தண்ணீர் தேங்குவதை தடுக்க தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். வானம் மேகமூட்டமாக இருப்பதால் மலை காய்கறி பயிர்களில் பூஞ்சான் தாக்குதல் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எனவே நோய் பரவுவதை தடுக்க சரியான பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது விதைக்கென சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யும் பருவமாதலால் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு தேவையான 500 கிலோ விதைக்குமிழ்களை விதை நேர்த்தி செய்து விதைப்பது அவசியம். விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ வெங்காயத்திற்கு 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடெர்மா விரிடியினை விதைப்பதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு கலந்து நிழலில் உலர வைக்க வேண்டும். இவ்வாறு விதை நேர்த்தி செய்யப்பட்ட விதை குமிழ்களை 15க்கு 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் விதைப்பு செய்யவும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கோழி பண்ணைகளில் தீவன தொட்டியை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை உயர்த்தி வைப்பதால் வெப்ப தாக்கத்தை குறைக்கலாம். கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். ஆட்டு கொட்டகையின் தரையை 3 அல்லது 4 அங்குல அளவு மண்ணை மாற்றுவதன் மூலம் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கலாம். புறக்கடை கோழி வளர்ப்போர் கோழிகளுக்கு வெள்ளை கழிசல் நோய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். நெற்தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மேன்கோசெஃப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. புதிதாக நடவு செய்யப்பட்டுள்ள பழவகை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். தென்னை மரத்தின் 10 சென்டிமீட்டர் உயரத்தில் தென்னை நார் கழிவுகளை இடவும். காய்கறி பயிர்களுக்கு போதுமான அளவு நீர் பாய்ச்சவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம். வாழையில் காய்ந்த மற்றும் நோய் தாக்கிய இலைகளை அகற்றுவதன் மூலம் இலைப்புள்ளி நோய் பரவுதலை கட்டுப்படுத்தலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் சவுண்டல். சவுண்டல் மர சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். ஜூன் ஜூலையில் ஹவாயன் ஜெயண்ட் மற்றும் கோ1 பயிரிட ஏற்ற ரகங்களாகும். மானாவாரியில் கோ1 மற்றும் நியூ சவுண்டல் ஆகியவை செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பயிரிட ஏற்றவையாகும். பயிரிட ஏற்ற இடைவெளி 100 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்யலாம். விதை அளவு 1 ஹெக்டருக்கு 10 கிலோ விதைகள் தேவைப்படும். உர நிர்வாகம். அடியுரமாக 25 டன் தொழு உரம் இட வேண்டும். மேலும் 1 ஹெக்டருக்கு 10 கிலோ தழைச்சத்து, 60 கிலோ மணிச்சத்து மற்றும் 30 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை. முதல் அறுவடை 120 நாட்களிலும் அடுத்தடுத்த அறுவடை 60 நாட்கள் இடைவெளியிலும் மேற்கொள்ளலாம். மகசூல். ஹெக்டருக்கு 80 முதல் 100 டன் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் ஈரோடு மாவட்டம் சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 46 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 88 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 55 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும்,
கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும் புதினா கட்டொண்டு 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 180 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 320 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 180 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தருமபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 300 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 580 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 370 ரூபாய்க்கும், சராசரியாக 509 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 520 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 490 ரூபாய்க்கும், சராசரியாக 510 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 531 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 470 ரூபாய்க்கும், சராசரியாக 518 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3645 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3505 ரூபாய்க்கும், சராசரியாக 3562 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32.8 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 25.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57.5% காற்றின் வேகம் மணிக்கு 7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 19.5% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.2 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழை அளவு 3.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 370.2 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1175.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 தொடர்பு கொள்ளவும். அசைப்போடும் கால்நடைகளை பொறுத்த மட்டில் தவறான தீவன முறைகளினாலும் அதிகப்படியான உணவு உட்கொள்வதினாலும் அவற்றிற்கு வயிற்றுக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கால்நடைகளுக்கு அவற்றின் தீவன முறைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் சீரான செரிமானத்தை அடைய செய்யலாம். அந்த வகையில் அசைப்போடும் கால்நடைகளில் ஏற்படும் வயிறு உப்புசம் குறித்து தஞ்சாவூர் மாவட்ட ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் கே ஜெயலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள். கால்நடைகளில் வயிறு உபசம் என்னன்னா, அசைப்போடு கால்நடைகளில் நொதித்தலின் போது வயிற்றில் உற்பத்தியாகின்ற வாயுக்கள் வெளியேறாமல் வயிற்றில் தங்கிவிடுவதால் வயிறு உபசம் ஏற்படுகிறது. என்னென்ன காரணங்களால் வயிறு உபசம் ஏற்படுகிறது என்றால், கால்நடைகள் புரதச்சத்து உள்ள உணவுப் பொருட்களான அல்லது தீவனப் பொருட்களான அகத்தி இலை, பட்டுப்பூச்சி இலை, புளியங்கொட்டை மாவு, தானியங்கள் மற்றும் அடர் தீவனங்களை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும் பொழுது திடீரென
வயிறு உப்பசம் ஏற்படும். உணவு குழாய் பாதையின் மீது கட்டி இருந்தாலோ அல்லது கால்நடைகள் அளவில் பெரிதாக உள்ள பீட்ரூட், கேரட், மாங்கொட்டை போன்றவற்றை திடீரென விழுங்கும் பொழுது இவை முழுமையாக இரைப்பையை சென்றடையாமல் உணவு பாதையில் தங்கிவிடுவதால் வாய் வழியாக வெளியேறுகின்ற வாயுக்கள் தடைபடுவதாலும் வயிறு உப்பசம் திடீரென ஏற்படும். கால்நடைகள் எளிதில் ஜீரணமாகாத பொருட்களான பூமாலை, பாலித்தீன் பை போன்றவற்றை உட்கொள்ளும் பொழுது குடலில் அடைப்பு ஏற்படுவதாலும் படிப்படியாக வயிறு உப்பசம் அதிகரிக்கும். இது மட்டுமல்லாமல் கால்நடைகள் மேயும் பொழுது புற்களுடன் ஊசி, ஆணிகள் போன்றவற்றை உட்கொள்ளும் பொழுது இவை இரைப்பை மற்றும் வயிறு உள்சவ்வில் அலர்ச்சி மற்றும் கட்டியை ஏற்படுத்துவதாலும் இந்த வயிறு உப்பசம் ஏற்படுகிறது. அந்த வயிறு உப்பசம் ஏற்பட்ட கால்நடைகளின் அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலான்னா, கால்நடைகள் தீவனம் உட்கொள்ளாதிருத்தல், கால்நடையின் வயிறு இடது பக்கம் உப்பி காணப்படுதல், வயிற்று வலியினால் கால்நடைகள் அடிக்கடி படுத்து எழுந்து கொண்டிருக்கும், வாய் வழியாக சுவாசித்தல், கடைசியாக மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துவிடும். இந்த வயிறு உப்பசத்துக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் என்னென்னா, கொழுப்பு நீக்கம் செய்யப்படாத கடலை எண்ணெய் அல்லது லிக்விட் பாரபின் என்கிற எண்ணெயை மாட்டிற்கு 250 500 மில்லிலிட்டர் வீதமும், ஆடுகளுக்கு 25 50 மில்லிலிட்டர் வீதமும் வாய் வழியாக பொறையேறாமல் ஊற்ற வேண்டும். இது மட்டுமல்லாமல் வயிறுப்பசத்துக்கு என்று பயன்படுத்தக்கூடிய மருந்துகளான புளோடோசில், புளோட்ப்ரீ, டிப்ளோட்டா மற்றும் ஆன்டிட்ரிம்பனி போன்ற மருந்துகளை சரியான அளவில் கால்நடை உதவி மருத்துவரின் பரிந்துரைப்படி வாய் வழியாக செலுத்த வேண்டும். இந்த வயிறுப்பசத்துக்கான வைத்தியம் சிகிச்சை அளித்தும் வயிறு உப்பசம் நீடித்து கொண்டே இருந்தால் இவை இரைப்பை மற்றும் குடலில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம். இவற்றை எக்ஸ்ரே மூலம் அறிந்து உடனடியாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். கால்நடைகள் அளவில் பெரிதாக உள்ள பீட்ரூட், கேரட், மாங்கொட்டை போன்றவற்றை உட்கொண்டிருந்தால் பண்ணையாளர்கள் உடனடியாக அருகிலுள்ள கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும். மேற்கூறிய வழிமுறைகளை பண்ணையாளர்கள் கடைபிடித்து கால்நடை இறப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே ஜெயலட்சுமி அவர்களை 09485237330 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 30/6/2017 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஏற்படும் நன்மைகள் குறித்து திருநெல்வேலி மாவட்ட சேரன் மகாதேவி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் ஏ. முகமது ஜாய்சி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் தீவன தட்டை பயிறு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் மா. அழகப்பன் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.